ஸோ இந்த மிஷின் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் டோ ட்ரக்னு சொல்லுவோம் சார். இது வந்து ஸ்டாண்ட் ஆன் மாடல். ஸோ எங்களோட டீலர்ஷிப் நெட்வொர்க்கு எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் தேவையில்லை சார். செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே இல்லாமல் நாங்கள் டீலர்ஷிப் ஆஃபர் பண்ணுவோம். பல்காக தான் எடுக்கணுன்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஈவன் ஒரு சிங்கிள் மிஷினாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட். இதில் வந்து ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? அவருக்கு உங்க ட்ரக் எடுத்து உங்க எக்யூப்மெண்ட் எடுத்து சேல் பண்றது மூலமா அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இதுல வந்து 10 to 15% அபவ் 3 lakhs நான் சொல்றது. ஒரு மிஷினுக்கு அவங்களுக்கு அந்த மார்ஜின் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்டாக்கர்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாக்கருடைய ஸ்மால் வெர்ஷனு. இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக இருக்கும். அப்படியே வந்து பேட்டரி ஆப்ரேட்டடாக வரும். வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கோம். அதாவது ஒரு டீலர்ஷிப் பிசினஸ் எடுக்கணும், எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒரு வேர் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்ல ஆல்ரெடி வேர் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையான பேட்டரி ஆப்ரேட் எக்யூப்மெண்ட்டோ இல்ல ஒரு லிஃப்டோ எங்க வந்து பெஸ்டான பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியில இந்தியன் மேட் ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிலேயே நம்ம இருக்கோம். அதை பத்தின முழு தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க, இந்த கம்பெனியை பத்தி சொல்லுங்க, எந்த இடத்துல இருக்கு, என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, இதுல என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் ரன் பண்றாரு, அவருக்கு உங்க எக்யூப்மெண்ட்ஸ் எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. சார் என்னோட பேர் விஜய். ஸோ நான் வந்து லிஃப்டெக் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடோடைய கோ பார்ட்னர். இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். வி ஆர் சென்னை பேஸ்ட் கம்பெனி. நாங்கள் சென்னையில் அம்பத்தூரில் தான் எங்களுடைய லொக்கேஷன் இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் செட்டப் எங்களோடது. எங்களுடைய மேனுஃபேக்சரிங் செட்டப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அபவுட் ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு. நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பேட்டரி ஆப்ரேட்டட், செமி எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் பண்ணுறோம். அது இல்லாமல் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் லிஃப்ட்ஸும் பண்ணுறோம். சிசர் லிஃப்ட்ஸ், குட்ஸ் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரைட் நோ சவுத் இந்தியாவில் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிரான்ச்சஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரைட் நோ சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது. இது இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லைக் ஹொசூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ்லையும் நாங்கள் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கான டீலர்ஷிப் நெட்வொர்க்கும் நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் எங்கள்கிட்ட இருந்து எப்படி எடுக்கலாம்னா, ஒரு மெக்கானிக்கல் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி ஆர்எல்ஸ் ஒரு மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள் யாராக இருந்தாலுமே எங்ககிட்ட டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். அவங்க வி ஆர் ரெடி டு சப்போர்ட் தெம் வித் ஆர் வெஹிக்கல். நாங்கள் வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். வி ஆர் நாட் ட்ரேடர்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் தவிர்த்து இந்த எக்யூப்மெண்ட்டுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். இது இல்லாமல் எங்களுடைய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் டீம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அபவுட் ஒரு 70 to 80% இருக்காங்க. ஸோ எங்களுடைய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் டீம் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சர்வீஸ் டீம் இன் தமிழ்நாடு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் டீலர் நெட்வொர்க்கு டேரெக்டாக இப்போ யாராவது வேர் ஹவுஸ் பில்ட் பண்ணுறாங்க, ஆர்எல்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வேர் ஹவுஸ் செட்டப்போ இல்லை அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவோ என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே என்ன மாதிரியான மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் தேவை, அதோடைய லாஜிஸ்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், எப்படி ஹேசல் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்றதுக்கான கன்சல்டேஷன் அலாங் வித் எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டை எங்களால் கொடுக்க முடியும். ஸோ சின்ஸ் எங்கள்கிட்ட வெரைட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு வேர் ஹவுஸ்க்கு தேவைப்படக்கூடிய கம்ப்ளீட் மெட்டல் ஹேண்ட்லிங் சொல்யூஷன் எங்ககிட்ட கிடைக்கும். ஸோ எங்களுடைய டேக்லைனே அதுதான், ஆல் மெட்டல் ஹேண்ட்லிங் சொல்யூஷன்ஸ் அண்டர் ஒன் ரூஃப். இதுதான் எங்கள் டேக்லைன். அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே நம்மளால பண்ணி தர முடியும். சார் டீலர்ஷிப் பற்றி சொன்னீங்க, அதில் வந்து ஏதாச்சும் செக்யூரிட்டி டெபாசிட் அது மாதிரி பண்ணணுமா, இல்லை ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வந்து எலிஜிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அவங்களுக்கு? சார் ஆக்சுவலி எங்கள்கிட்ட டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் நாங்கள் வாங்குறது இல்லை சார். அவங்க எதுவுமே பே பண்ண வேணாம். அவங்களுக்கு பேசிக்காக மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். அந்த பேசிக் புரிதல் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அவங்களால ஈஸியாக போய் பிச் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ எங்களோட டீலர்ஷிப் நெட்வொர்க்கு எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் தேவையில்லை சார். செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே இல்லாமல் நாங்கள் டீலர்ஷிப் ஆஃபர் பண்ணுவோம். எங்களோட டீலர்ஷிப்பில் அவங்க பல்காக தான் எடுக்கணுன்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஈவன் ஒரு சிங்கிள் மிஷினாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கேஸ் டு கேஸ் பேசிஸில் கஸ்டமைஸ்டு மெட்டல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தருவோம். ஸோ ஒரு கஸ்டமருக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டாண்டர்ட் மிஷின் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் கஸ்டமைஸ்டு சொல்யூஷனாக இருக்குது, அவங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷினாக இருக்கனாலும் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட். சார் உங்கள் பிளான்ட்டை வந்து எங்களுக்கு சுற்றி காட்ட முடியுமா? எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி மிஷினரிஸ் வச்சிருக்கீங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? கண்டிப்பா சார், ஷூர், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் டோ ட்ரக்னு சொல்லுவோம் சார். இது வந்து ஸ்டாண்ட் ஆன் மாடல். ஸோ நின்றுட்டு ஒரே டைமில் இப்போது பல ட்ராலிஸ் இருக்குது, ட்ராலியிலே மெட்டல் வைக்கிறாங்க எக்யூப்மெண்ட் கஸ்டமர்னா, அந்த ஒரு பர்டிகுலர் லோடை இழுத்துட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி 3 tons வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், 2 to 3 tons வரைக்கும். இந்த எக்யூப்மெண்ட் பேர் டாக் லெவலர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சின்ன மாடல், ஒரு மாடலுக்காக பண்ணது.
இதோடைய ஆக்சுவல் எக்யூப்மெண்ட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2500 mm இருந்து 2000 mm வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் மாடல் சைஸ். இது வந்து வேர் ஹவுசஸ்ல கண்டெய்னர் லோடிங் அன்லோடிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து லிஃப்ட் செக்மெண்ட்ல வரக்கூடிய இது வந்து ஒரு மேனுவல் சிசர் லிஃப்ட்னு சொல்லுவோம் சார். நம்ம நார்மல் சிசர் லிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது சிசர் லிஃப்ட் ஒர்க் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்க. இந்த மிஷின் வந்து செமி எலக்ட்ரிக் ஏரியல் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம், அரல்ஸ் செமி எலக்ட்ரிக் சிசர் லிஃப்ட். அது மேனுவல் பார்த்தோம். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் மிஷின். அப் டவுன் பர்பஸ் பேட்டரி ஆப்ரேட்டடா பண்றதுக்காக யூஸ் பண்ற மிஷின் தான் இது. இதுல நிறைய மல்டிபிள் பர்பஸ் இருக்குது. நம்ம ஏ ஃப்ரேமோடைய சர்வீஸ் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணலாம், இல்ல காம்பாக்டான ரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, அங்கிருந்து மெட்டல் எடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணலாம், அரல்ஸ் மெயின்டெனன்ஸ் பர்பஸ் லைக் லைட்டு பல்பு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹைட்டான வேர் ஹவுசஸ்ல மாற்றுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம் சார். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்டாக்கர்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாக்கருடைய ஸ்மால் வெர்ஷனு. இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக இருக்கும். அப்டவுன் வந்து பேட்டரி ஆப்ரேட்டடாக வரும். அதோடைய பேட்டரி வெர்ஷன் தான் இந்த மிஷின். இது வந்து ஸ்டாக்கர்னு சொல்லுவோம், ஃபுல்லி எலக்ட்ரிக் ஸ்டாக்கரு. இது மூவ்மெண்ட்டும் சரி, அப்டவுன் ஹைட்ராலிக் ஆப்ரேஷனும் சரி பேட்டரி ஆப்ரேட்டடில் வரும். இதில் நம்ம அப் டு 1.5 tons 6.5 மீட்டர் வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம டாக் லெவலர்ஸ்ன்னு சொல்லுவோம் சார். இது டாக் லெவலர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸோடைய லோடிங் அன்லோடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கல். யூஸ்வலாக ஒரு வேர் ஹவுஸ் ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் வேர் ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டாக் லோடர் இன்ஸ்டால் பண்ணலாம். எவ்ரி 5,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டாக் லோடர் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம இந்த மாதிரி டாக் லெவலர்ஸ் வந்து பல்காக மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோம். எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு 5 நம்பர்லேருந்து 10 நம்பர் ஸ்டாக்ல ரெடி ஸ்டாக்ல இருக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல. ஸோ எப்போ சப்ளை கேட்டிங்கனாலும் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே எங்களால் சப்ளை பண்ண முடியும். ரவுண்ட் அபவுட் பெர் மந்த்துக்கு நாங்கள் 20 to 30 டாக் லெவலர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்களுடைய டாக் லெவலர் கெப்பாசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 6 tons 35 tons வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ 35 tons கெப்பாசிட்டி பண்ணக்கூடிய ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ்ல நாங்களும் ஒருத்தர். சார் சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து இந்த மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, ஓகே, அவருக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்க சைட்ல இருந்து சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும்? சார் சர்வீஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் சேல்ஸ் இன்ஜினியர்ஸ் எங்ககிட்ட ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் எங்களுக்கு கோயம்புத்தூர்ல அண்ட் டீப் சவுத்லயும் எங்களுக்கு ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ எங்களுடைய சர்வீஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சர்வீஸ்ல இருந்து வந்த ஒரு கம்பெனி. 1998ல ஒரு சர்வீஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது. ஸோ எங்களுடைய சர்வீஸ் எந்த அளவுக்கு ஒரு ட்ரக்குக்கு எஃபிஷியன்ட்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க சர்வீஸ் பத்தி நீங்க வரி பண்ணிக்கவே வேணாம். எங்களுடைய ஆப்ரேஷன் சர்வீஸ் டீம் அதை பார்த்துப்பாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுல இருந்து வித்தின் 24 ஹவர்ஸ்ல இமீடியட் ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிக்கும் உங்க கம்பெனிக்கு என்ன டிஃபரன்ஸ்? சார் நம்ம வந்து மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி டைரக்டா R&D பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து மேனுஃபேக்சரிங்காக வந்த கம்பெனி. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின்ஸை சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ எந்தெந்த மிஷின்ல எந்தெந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும், அதனால கஸ்டமர் எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்கன்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்காக ஒரு 10 to 15 years டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி ப்ளஸ் R&Dல டெக்னிக்கல் நாலேஜ் கேதர் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜோ ப்ரிவிலேஜோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரக்கோடைய டவுன் டைமோ பிரேக் டவுன் டைமோ ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் மேக் ட்ரக்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ட்ரக்சர் வெயிட், எங்களுடைய எந்த ட்ரக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எங்களுடைய காம்படிட்டர்ஸை விட 1.5 times எங்கள் ஸ்ட்ரக்சர் அதிக வெயிட்டாக இருக்கும். இதனால உங்களுடைய டியூரபிள் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 2 to 3 times அதிகமாக வரும். நார்மலாக ஒரு ட்ரக் 5 years வருதுன்னா எங்கள் ட்ரக் மினிமம் 7 to 8 years தாராளமாக ரன் ஆகும். சார் பிரைசிங் பத்தி சொல்லுங்க. என்ன சைஸ்ல இருந்து இந்த மிஷினரிஸ்லாம் வந்து வச்சிருக்கீங்க, என்ன பிரைஸ் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எங்களுடைய மிஷினோட பிரைசிங்ஸ்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 lakhs இருந்து மிஷின் மாடல்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். எங்களுடைய ஸ்டார்டிங் மாடல்ஸ் BOPTs தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரவுண்ட் அபவுட் ஒரு 10 lakhs வரைக்கும் எங்கள்கிட்ட மிஷின் இருக்குது. எங்களுடைய பிரைசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இஃப் இன் கேஸ் கஸ்டமர் வந்து இம்போர்ட்டட் ட்ரக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டாகவும் எங்களால் பண்ணி தர முடியும். அண்ட் இம்போர்ட்டட் ட்ரக்ஸ்ல பவர் ஸ்டீரிங் டிரைவ் யூனிட்ஸ் தான் போடுவாங்க. அது அசம்பிள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்லி மேனுஃபேக்சரர் நாங்கள் மட்டும்தான் சவுத் இந்தியாவை பொறுத்தவரை. சார் இப்போ வந்து உங்ககிட்ட ஒருத்தர் மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இல்ல ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் வந்து உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க. சார் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, வெப்சைட்டு, யூடியூப், நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக தான் இருக்கிறோம். ஸோ எங்களுடைய வெப்சைட் www.liftechequipments.com இந்த வெப்சைட் டைப் பண்ணிங்கன்னா சென்னையில் நாங்கள் தான் வருவோம். இது இல்லாமல் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அது மூலியமாக நீங்கள் எப்போ எங்களுக்கு ரீச் பண்ணுவோம், ரவுண்ட் த கிளாக் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். தாராளமாக அவங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம் சார். சார் இப்போ வந்து நீங்கள் ஏன் ஓனா நம்ம வந்து இந்த மிஷினரிஸ்லாம் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைச்சீங்க? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு ஓனா ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணி ஓனா மிஷினரிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறீங்க, இதுக்கான காரணம் என்ன சார்?
சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரர் இங்கே இருக்கிற கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தேடும்போது ஒரு லோக்கலில் மேனுஃபேக்சரரே கிடையாது, எல்லாருமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆர்எல்ஸ் நார்த்லேருந்து வாங்கி பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய வேக்யூமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான செட்டப்போ அமைப்போ அப்போ இல்லை, ஒரு 10 இயர்ஸ் பேக். ஸோ அதையே நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இந்த மேனுஃபேக்சரிங்கான முக்கிய காரணம். அண்ட் தென் உங்ககிட்ட இருந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கஸ்டமருக்கு ஒரு ப்ரிடாமினண்டான சொல்யூஷன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா ஒரு சப்ளையர் கிட்டையும், லிஃப்ட் வாங்குறாங்கன்னா இன்னொரு சப்ளையர் கிட்டையும் போற ஒரு நீட் இருந்துச்சு. அந்த ஒரு சொல்யூஷனை பிரேக் பண்ணணுன்றதுக்காக 2 எக்யூப்மெண்ட்டுமே ஒரே சப்ளையர்கிட்ட வாங்கினா கஸ்டமருக்கும் ஹேசல் ஃப்ரீயா இருக்கும், அவங்களுடைய எக்யூப்மெண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுக்குமே உகந்ததா இருக்கும். அதனாலதான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணோம் சார். இம்போர்ட் பண்ணாம மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ரீசன் அதுதான் சார். சார் டெலிவரி பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்றீங்களா? ஒருத்தர் உங்ககிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்க மெட்டீரியல் டெலிவரி பண்றது மட்டும் இல்லாம இன்ஸ்டாலேஷன் பண்றீங்களா? உங்க சர்வீஸ் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலி நம்ம இப்போ ரைட் நவ் நம்மளுடைய ஃபேக்டரி சென்னையில இருந்தாலும் இந்தியா ஃபுல்லா நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் பரவி இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிக்வயர்மெண்ட் வந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்ஸ்டாலேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது இல்லாமல் நம்மளுடைய வாரண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்குக்கு ஸ்ட்ரக்சர் வாரண்டி 2 to 3 இயர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்ட்ரக்சர்ல எந்த பிரேக்கேஜ் இருந்தாலும் நாங்கள் ட்ரக்கை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறது கூட ரெடி. அது இல்லாமல் வேர் அண்ட் டயர் பார்ட்ஸுக்கு ஒரு 3 months to 6 months நாங்கள் வாரண்டி கொடுப்போம். நாங்கள் எதனால இந்த 2 to 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம்னா எங்களுடைய ஸ்ட்ரக்சர் மேலே எங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் சார். சார் இப்போ வந்து உங்ககிட்ட ஒருத்தர் டீலர்ஷிப் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இதுல வந்து ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? அவருக்கு உங்க ட்ரக் எடுத்து உங்க எக்யூப்மெண்ட் எடுத்து சேல் பண்றது மூலியமா அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல வந்து? சார் ஆக்சுவலி இப்போ இது மெக்கானிக்கல் ட்ரக் சார். இந்த மெக்கானிக்கல் ட்ரக்ஸோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக அவங்க 10 to 15% வரைக்கும் மார்ஜின் வச்சு விற்கலாம். ஸோ 10 to 15% அபவுட் 3 lakhs நான் சொல்றது. ஒரு மிஷினுக்கு அவங்களுக்கு அந்த மார்ஜின் கிடைக்கும். மந்த்லி அவங்க தாராளமாக ஒரு 4 to 5 மிஷின்ஸ் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம். நாலேஜ்ன்றது செகண்டரி ஃபேக்டர் தான் சார். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இது இருந்தாலே போதும், தாராளமாக அவங்க சார். நம்மளுடைய டீலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரில இருந்து ப்ராடக்ட்டை வாங்கி விற்கும் போது கஸ்டமர் அதனால நிறைய ஃபெடப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்தியன் ட்ரக்ஸ் ரொம்ப அவங்க லைக் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இந்தியன் ட்ரக்கு டீலர்ஷிப் எடுத்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் பேஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய சவுத் இந்தியாவில் அதுவே நம்ம மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல வந்து சவுத் இந்தியனுடைய ட்ரக்ஸுக்கு ரொம்ப அதிக மதிப்பு இருக்கும். கஸ்டமர் ரொம்ப விரும்பி லைக் பண்ணுவாங்க. அதனால அவங்க டீலர்ஷிப் எடுக்க மூலியமா அவங்க ஈஸியாக ட்ரக்ஸ் நிறைய விற்கலாம். அண்ட் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டாப் 3 பிராண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், விரல் விட்டு எண்ணிடக்கூடிய ஒரு பிராண்ட்ஸ் தான். சவுத் இந்தியாவில் லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல நம்ம தான் நம்பர் 1. அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட டீலர்ஷிப் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கிடைக்கும். சவுத் இந்தியாவில் இருக்கிறது சென்னையில மேனுஃபேக்சரிங் செட்டப் இருக்கு. அவங்க இன்கேஸ் இப்போ நீடட் கஸ்டமருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப் பார்க்கணும் நீட் பண்றாங்கன்னா அவங்க எங்க செட்டப்பை கூட வந்து காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் உங்ககிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம், டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கேட்டோம், இல்லை ஒரு வேர் ஹவுஸ் இல்லை ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி பிசினஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே கேட்டோம். எல்லாமே ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். நீங்க சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த கம்பெனில டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கம்பெனில இருந்து எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் அப்புறம் அவங்களோட வெப்சைட் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். வீடியோலயும் அவங்க நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பா வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணுவோம். வேற ஏதாவது பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.